கிடையாது. குபேரன் அப்படிங்கிறவர் தான் இலங்கையை ஆண்டு வருகிறார். ராவணன் அப்படிங்கிறவர் இந்த இலங்கையை நான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி குபேரன் சொல்லும்போது, தம்பி ஆகிய ராவணனிடம் நாம் ஏன் சண்டை போடணும், கண்டிப்பா நம்ம அவனுக்கு விட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி குபேரன் என்ன செய்யறாருன்னா, ராவணனுக்கு இந்த இலங்கையை கொடுத்துட்டு இவர் ஒரு சின்ன இடத்தை மட்டுமே வச்சுட்டு போறாரு. இந்த குபேரன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தனால், தான் அரசனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இல்லாதனாலே மட்டும்தான் இலங்கையை ராவணனுக்கு விட்டு கொடுத்துட்டு குபேரன் செல்கிறார் அப்படிங்கிறது தான் வரலாறு. சோ ராவணன் இந்த இலங்கையை எப்படி ஆட்சி செய்கிறார், இதுதான் நம் முன்னே வர வேண்டிய அடுத்த கேள்வி. ராவணன் அப்படிங்கிறவர் எல்லா துறையிலுமே இவர் சிறந்து விளங்கினாலும் நாட்டு மக்களுக்கும் இதே மாதிரி நல்லது செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நல்லவராக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ராவணன் அப்படிங்கிறவர். இலங்கை ஆண்ட மன்னர்களில் பொற்காலம் நிறைந்த மன்னராட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணனின் ஆட்சி தான் சொல்லுவாங்க எல்லா இலங்கை வாசிகளும். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியும் அந்த இடத்துல இருந்த அமைதியும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்துல அயோத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமருடைய செருப்பின் ஆட்சி தான் அங்கே நடைபெறுகிறது. அப்படி இருந்தும் சிலர் சொல்றாங்க ராமன் ஆண்டா அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், ராவணன் ஆண்டா சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த விஷயத்தை தற்கால தமிழக அரசியலை கொஞ்சம் ஈடுபடுத்தி பாருங்க. நிறைய பேருக்கு போட்டோ மட்டுமே வச்சுட்டு நான் இவங்க படிதான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையிலேயே அந்த நபர் இருந்து செஞ்ச ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதாங்க வித்தியாசம். ஆனா நம்முடைய வரலாறு அப்படிங்கிறது திரிக்கப்பட்டு ராமருடைய ஆட்சி மிகப்பெரிய ஆட்சியாகும், ராவணனுடைய ஆட்சி சிறுமியான ஆட்சி என்றும் பொய்யாக பரப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற உண்மை இதன் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ப்ரூஃப் என்ன, புஷ்பக விமானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ராவணனால் கண்டுபிடிக்கப்பட்டதா, ராவணனின் மனைவி மாயோன் இனத்தை சேர்ந்தவரா அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். சோ இந்த பதிவு வழியாக உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. ராமாயணத்துல கைகேயி மாதிரி எதிர்மறை பாத்திரமா சித்தரிக்கப்பட்டவங்கள தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். அவங்கதான் சூர்பனகை. சூர்பனகைன்னு பேரை கேட்டாலே ராவணனோட இளைய சகோதரினும் அரக்கர் குலத்தை சேர்ந்தவங்கனால விகார தோற்றமும் ராட்சத குணம் இருக்கிறவங்க மாதிரியே தான் நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சூர்பனகை ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கண்களோட அழகுக்காக மீனாட்சின்னு கூப்பிடுவாங்க. கம்ப ராமாயணத்துல சூர்பனகையோட பாதத்தை தாமரை மலர் போல மென்மையானதுன்னு சொல்லி அவங்க நடை மின்னுகின்ற வஞ்சி கொடி போல அழகாய் காட்சி அளிக்குது அப்படின்னு அவங்கள பத்தி நிறைய வர்ணனை இருந்தாலும் ஏன் அவங்களுக்குள்ள வஞ்சக எண்ணம் வந்தது, அப்படி என்ன சூர்பனகையோட தோற்றத்தையும் குணத்தையும் திருப்பி போடுற அளவுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பாக்கலாமா. ராவணன் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் செல்வத்துக்குரிய கடவுளான குபேரன். இரண்டாவது மனைவி கைகாசிக்கு தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், சூர்பனகைன்னு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. சூர்பனகை ராவணனுக்கு ரொம்ப செல்லமான தங்கை. தன்னோட தங்கைய ஒரு சிறந்த வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணா. அப்போ கால்கை நாட்டோட பலம் வாய்ந்த அசுர கூட்டத்தோட சேனாதிபதியும் சிறந்த வீரனுமான வித்யூஜுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. சூர்பனகை தன் கணவன் வித்யூஜ் மேல அளவற்ற காதலும் அன்பும் வச்சிருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துலதான் ராவணன் தன்னோட பலத்தையும் பக்தியும் வச்சு 7 உலகத்தையும் ஆளணும்னு ரொம்ப ஆணவத்தோடையும் அகந்தையோடையும் இருந்தான். உலகை தன் வசப்படுத்தணும்னு போர் புரிஞ்சு பல நாடுகளை கைப்பற்றின ராவணன். உலகையே ஆளணும்ன்ற ஆசை வந்ததுக்கு அப்புறமா கால்கை நாட்டை மட்டும் விட முடியுமா என்ன? தங்கையாவது பாசமாவது. உலகுக்கே தான் ஒருவனே சக்கரவர்த்தின்ற மமதை வந்ததுக்கு அப்புறமா அவன் கண்ணு முன்னாடி தங்கையோட வாழ்வு, தான் அடைய நினைப்பது தங்கையோட புகுந்த வீடு, போர் புரிய போறது தன் சொந்த மைத்திரனும் செல்ல தங்கையின் ஆருயிர் கணவனுனான வித்யூஜ்னு எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல. கால்கை நாட்டோட போர் நடத்தி அந்த போர்ல தன் தங்கை கணவனான வித்யூஜ சூழ்ச்சி செஞ்சு கொண்டுட்டான். தன்னோட அண்ணனே இப்படி செஞ்சதை பார்த்து பித்து பிடித்தவள் மாதிரி ஆனாங்க சூர்பனகை. உடனே ராவணனை பார்த்து தன்னோட கணவனை சூழ்ச்சி செஞ்சு கொன்னது போலவே ராவணனையும் சூழ்ச்சி செஞ்சு கொள்ளுவேன்னு சபதம் எடுக்கிறாங்க சூர்பனகை. ஆனா அப்ப கூட ராவணனுக்கு இரக்கமே வரல. தான் செஞ்சது தப்புன்னு உணரவே இல்ல. சூர்பனகைய அரக்கர்கள் வாழும் பஞ்சவடின்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி அங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ராவணன். என்னதான் சகல வசதிகளோட சூர்பனகை இருந்தாலும் ஆராத ரணமா தன் கணவனோட சாவும் அதுக்கு தக்க சமயத்துல ராவணனுக்கு வெட்டுண்டுன்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே காத்திருந்தா சூர்பனகை. இந்த நேரத்துலதான் பஞ்சவடிக்கு ராமன், லட்சுமணன், சீதை வராங்க. ராமனால தன் சகோதரனான ராவணனை அழிக்க முடியும்னு நம்பிக்கை வந்தது. அப்போ ராமன் மேல சூர்பனகைக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி ராமனை நெருங்குறாங்க. ஆனா ராமன் தான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சாத்வீகமா சொன்னதுனால ராமனை வச்சு பகைமை கொள்ள முடியாதுன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டா. அடுத்ததா தன்னோட கடமைய கண்ணும் கருத்துமா முகத்துல எப்பவுமே கோபம் தீச்சுடர் போல இருக்கும் லக்ஷ்மணரை தன்னோட அடுத்த இலக்கு ஆக்குனா சூர்பனகை. அவன் நினைச்ச மாதிரியே லக்ஷ்மணனுக்கு அவளோட நடத்தை மேல கோபம் வந்தது. சூர்பனகையோட காது மூக்க அறுத்து எறிகிற அளவுக்கு அதோட விளைவு இருந்தது.
உடனே தன்னோட அரக்கர் கூட்டத்துக்கு போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை சொன்னா. சூர்பனகைக்கு நேர்ந்த துயர பார்க்கவும் அரக்கர்கள் பெரும் படையுடன் போய் ராம லட்சுமணரை எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் தூசி ஊதுற மாதிரி அத்தனை படைகளையும் வெட்டி சாச்சாங்க. இத பார்க்கவும் சூர்பனகைக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. ராமனால தான் ராவணனை அழிக்க முடியும்னு தன்னோட அடுத்த திட்டத்தை நிறைவேற்ற இலங்கைக்கு போறா. ராவணன் பெண்கள் கிட்ட பலவீனம் உள்ளவன்னு நல்லா தெரியும். அதனால தனக்கு லக்ஷ்மணரால நேர்ந்த துயரத்தை ராவணனுக்கு ஏத்த மாதிரி சொல்லி சீதையோட அழக பத்தி ரொம்ப வர்ணிச்சது மட்டும் இல்லாம, சீதை ராமனோட இருக்கிறத விட ராவணன் கூட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு மோகத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறா. ஏற்கனவே ராவணனுக்கு ரம்பை கொடுத்த சாபம் அப்ப சூர்பனகைக்கு நினைவுக்கு வந்தது. அது என்னன்னா, விருப்பமில்லாத பெண்ணை தொட்டா தலை வெடித்து சாவாய்னு சொன்னது இன்னும் தன்னோட பழி வாங்கும் எண்ணத்துக்கு ஊக்கமா இருந்தது. சீதைய கடத்தினா ராமனுக்கு கோபம் வந்து கண்டிப்பா ராமன் லக்ஷ்மணர் ராவணனை வதம் செய்ய வருவாங்க. அது மட்டும் இல்லாம கற்புக்கரசி சீதையை ஏதாவது ராவணன் சீண்டினா ரம்பையோட சாபம் படி தலை வெடித்து சாவான்னு உணர்ந்த சூர்பனகை ரொம்ப தெளிவா காய் நகர்த்தினாங்க. ஆனா 7 உலகும் ஆளும் பலமுள்ள ராவணன் பெண்கள் மேல உள்ள பலவீனம்னால அதுக்கு பகடக்காயான மாதிரி ஆயிருச்சு. அவன் நினைச்ச மாதிரியே ராமர் மூலமா ராவணவதம் நடந்தது. நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறமா தன்னோட சபதத்தை ராமர் மூலமா நிறைவேற்றினா சூர்பனகை. அதுக்கப்புறமா இலங்கையில இருக்க விருப்பம் இல்லாம போர் முடிஞ்சோனே ராமர் லட்சுமணரை வணங்கி கண் காணாத இடத்துக்கு போய் தன்னோட இறுதி காலத்தை கழிச்சா சூர்பனகை. உண்மையிலேயே சூர்பனகை ரொம்ப மென்மையாவும் அழகானவங்களாவும் தான் இருந்தாங்க. ஆனா தன்னோட சகோதரர் ராவணன் ரூபத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு சூறாவளியை ஏற்படுத்திருச்சு. தன்னோட கணவனுக்கு நேர்ந்த அந்த துயர தன்னால தாங்கிக்க முடியாம ராவணனை அழிக்க எந்த பெண்ணும் இழக்க தயாராகாத தன் இலக்குக்காக இழந்ததுதான் எதிர்மறை பாத்திரமா அவங்கள காட்ட காரணமா இருந்தது. ராவண வதம் நடக்கணும்னு விதிக்கு மூலமா இருந்தது சூர்பனகை தான். தன்னை போல சீதையும் ஒரு பெண்ணுன்னு நினைக்காம தன்னோட பழி வாங்குற எண்ணம் மட்டுமே அந்த நேரத்துல பெருசா தெரிஞ்சதுனால எதிர்மறை குணச்சித்திரமா இன்னைக்கு வரைக்கும் தெரியுறாங்க சூர்பனகை. நல்லவை தீயவை சேர்ந்தது தானே மனிதர்கள். தீமைய ஒரு காலகட்டத்துல யாருனாலும் கையில எடுக்கிற சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க தவறா சித்தரிக்கப்படுறாங்கன்றதுக்கு முன் உதாரணமே சூர்பனகையோட வாழ்க்கைன்னு சொல்லி முடிவடைகிறது.
ವೈಷ್ಣವರಿಗೆ 108 ಅಭಿಮಾನ ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ರಾಮೇಶ್ವರಮಲ್ಲಿರುವಂತಹ ಕೋದಂಡರಾಮಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಕೂಡ ಒಂದು. ಈ ದೇವಸ್ಥಾನದ ಸುತ್ತಲೂ ನೀರಿದ್ರು ಕೂಡ 1964ರಲ್ಲಿ ಬಂದಂತ ಚಂಡಮಾರುತದಲ್ಲಿ ಇಡೀ ಧನುಷ್ಕೋಡಿ ಹಾಳಾಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಏನೇನೂ ಆಗಿಲ್ಲ. ರಾವಣನ ತಮ್ಮನಾದ ವಿಭೀಷಣ ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮನನ್ನು ಮೊದಲು ಭೇಟಿಯಾಗೋದು. ಲಂಕಾಗೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವ ಮುನ್ನ ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಶ್ರೀರಾಮನಿಂದ ವಿಭೀಷಣನಿಗೆ ಮೊದಲ ಬಾರಿ ಪಟ್ಟಾಭಿಷೇಕ ಆಗಿದ್ದು ಅಂತ ಹೇಳಲಾಗುತ್ತೆ. ಯುದ್ಧದ ನಂತರ ಮತ್ತೊಮ್ಮೆ ಲಂಕಾದಲ್ಲಿ ಪಟ್ಟಾಭಿಷೇಕ ಆಗುತ್ತೆ. ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ರಾಮ, ಲಕ್ಷ್ಮಣ, ಸೀತಾ, ಹನುಮಾನ್ ಮತ್ತು ವಿಭೀಷಣನ ವಿಗ್ರಹಗಳಿವೆ. ಇಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮನ ಕೈಯಲ್ಲಿ ಧನುಷ್ ಅಥವಾ ಕೋದಂಡಂ ಇರುವ ಕಾರಣ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೋದಂಡ ರಾಮಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ ಎಂದು ಹೆಸರು. ರಾಮಸೇತು ಶುರುವಾಗುವ ಭಾಗ ಕೂಡ ನಮಗೆ ಇಲ್ಲಿಂದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕಾಣುತ್ತೆ. ರಾಮೇಶ್ವರಮಿಂದ 13 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ದೂರದಲ್ಲಿದೆ ಕೋದಂಡ ರಾಮಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ. ರವಿಕಿರಣ್ ಟೂರ್ ಪ್ಯಾಕೇಜ್ ಅವರ ತಮಿಳುನಾಡು ಮತ್ತು ಕೇರಳ ಪ್ಯಾಕೇಜ್ ನ ಭಾಗವಾಗಿ ನಾವಿಲ್ಲಿಗೆ ಬಂದಿರೋದು.